2023 ஹாக்கி வேர்ல்டு கப் இந்தியாவில் தான் நடந்துச்சு. அதாவது ஒடிசாவில் நடந்துச்சு. இதில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான் ஜெயிச்சிருந்தாங்க. அப்போது முதல் ஹாக்கி வேர்ல்டு கப் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 ஸ்பெயினில் நடந்துச்சு. ஆக்சுவலாக 1971 ஃபஸ்ட்டு ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து பாகிஸ்தானில் தான் நடத்த திட்டம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அப்போதைக்கு உள்ள போர், அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான், தற்சமயம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்குது இல்லையா பங்களாதேஷ், அதை வந்து கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடந்த போரில் 1971 பங்களாதேஷ் வந்து தனி நாடாக ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போது இந்த பிரச்சனைனால என்ன இருக்கும் அப்படின்னா முதல் ஹாக்கி வேர்ல்டு கப் 1971 பாகிஸ்தானில் நடத்த திட்டம் போட்டது லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் நடந்திருக்கும். அந்த ஸ்பெயினில் நடந்த ஹாக்கி வேர்ல்டு கப்பில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஸோ ஹாக்கி வேர்ல்டு கப்பை முதல்ல வென்ற அணி பாகிஸ்தான். ஸோ அந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய விளையாட்டாக இருக்குது. அது இல்லாமல் ஹாக்கி சம்மந்தப்பட்ட முக்கியமான ட்ராஃபிஸ் என்ன, அதுக்கப்புறம் ஹாக்கியில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா யார்கர், ஃபுல் டாஸ், அதுக்கப்புறம் வந்து சில்லி பாயிண்ட், கல்லி, கூகுளி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதேமாதிரியே ஹாக்கியில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜி என்ன, அது சம்மந்தப்பட்ட ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, அது சம்மந்தப்பட்ட கோப்பைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா. ஸோ ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கோப்பை என்ன அப்படின்னா ஆகா கான் கோப்பை அப்படிங்கிறது தான். ஆகா கான் கோப்பை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஹாக்கி கப் வந்து என்ன அப்படின்னா தயான் சந்த் ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா. ஸோ ஒன் பை ஒன்னாகவே பார்த்துடலாம். ஆகா கான் கோப்பை, அதுக்கப்புறம் பெய்டன் அப்படிங்கிற ஒரு கோப்பையும் ஹாக்கிக்கு தான் கொடுக்குறாங்க. பெய்டன் அப்படிங்கிற ஒரு கப்பு, அதுக்கப்புறம் பாம்பே கோல்டு கப். ஓகேங்களா, பாம்பே கோல்டு கப், அதுக்கப்புறம் தயான் சந்த் ட்ராஃபி. ஓகேங்களா. அடுத்து லேடி ரத்தன் டாட்டா ட்ராஃபி அப்படிங்கிறதும் ஹாக்கிக்கு தான் கொடுக்குறாங்க. சரிங்களா. இப்போ இதை மட்டும் தெளிவுபடுத்திங்க. ஃபஸ்ட்டு ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ஆகா கான் கோப்பை, அதுக்கப்புறம் பெய்டன் கோப்பை, அப்புறம் பாம்பே கோல்டு கப், அதுக்கப்புறம் தயான் சந்த் ட்ராஃபி, அப்புறம் லேடி ரத்தன் டாட்டா ட்ராஃபி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேராக தான் இருக்கும். இதுலேயே சில பேரோட பேரை தான் வச்சுருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தயான் சந்த் ட்ராஃபி அப்படிங்கிறது இந்தியாவில் மிகச்சிறந்த ஹாக்கி பிளேயர் அவர். ஸோ அதனால் தயான் சந்த் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா. ஸோ நேரு ட்ராஃபி அப்படிங்கிறதும் ஹாக்கி தான் கொடுக்குறாங்க. அப்புறம் அவருடைய மகள் இந்திரா அப்படிங்கிறதும் ஹாக்கியில் கொடுக்கக்கூடிய கோப்பை தான். நேரு ட்ராஃபி, ரங்கசாமி ட்ராஃபி, சிந்தியா கோல்டு கப். ஓகேங்களா. சிந்தியா அப்படிங்கிற ஒரு கோப்பையும் ஹாக்கி தான் கொடுக்குறாங்க. அடுத்து முருகப்பா, அடுத்து அஸ்லான் ஷா கோப்பையும் ஹாக்கியுடன் தொடர்புடையது தான். அடுத்து இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம், சுல்தான் ஆஃப் ஜோஹர் கப் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த சுல்தான் ஆஃப் ஜோஹர் கப் அப்படி இந்த கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா ஹாக்கிக்கு தான் தொடர்புடையது. அடுத்து ஹாக்கியில் வந்து கிரிக்கெட்டு வேர்ல்டு கப் மாதிரியே ஹாக்கி வேர்ல்டு கப்பும் நடக்கும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட்டுக்கு இருக்குது, அதேமாதிரி ஹாக்கிக்கும் இருக்குது. சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. ஸோ அப்போ ஹாக்கியில் வந்து தொடர்புடைய கோப்பைகள் என்ன அப்படின்னா ஆகா கான் கோப்பை, பெய்டன் கோப்பை, பாம்பே கோல்டு கப், அதுக்கப்புறம் தயான் சந்த் ட்ராஃபி, லேடி ரத்தன் டாட்டா ட்ராஃபி, அப்புறம் நேரு, இந்திரா, முருகப்பா, அஸ்லான் ஷா, அதுக்கப்புறம் ரங்கசாமி, சிந்தியா, சுல்தான் ஆஃப் ஜோஹர் கப். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இது எல்லாமே ஹாக்கி கொடுக்கக்கூடிய முக்கியமான கோப்பைகள். அடுத்து என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 முக்கியமான டேர்ம்ஸ் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரிங்களா. இந்த புல் அப்படிங்கிற டேர்மு, ஓகே, புல் அப்படிங்கிற டேர்ம் ஹாக்கியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூப் அப்படிங்கிற ஒரு டேர்மு, அதுக்கப்புறம் அண்டர் கட்டிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம். ஓகேங்களா. அண்டர் கட்டிங் அப்படிங்கிறதும் ஹாக்கியில் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய டேர்ம்ஸ் தான். சரிங்களா. இப்போ பாருங்கள், புல் அப்படிங்கிற ஒரு டேர்மு, அதுக்கப்புறம் ஸ்கூப், அப்புறம் அண்டர் கட்டிங். ஓகே. அடுத்து பாருங்களேன், கேரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சென்டர் ஃபார்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. புல், கேரி, சென்டர் ஃபார்வேர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்து கேரிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. கேரிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் ட்ரிபிள் அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக், அப்புறம் கோல், பெனால்ட்டி கார்னர், ஷூட் கார்னர், பெனால்ட்டி கார்னர், ஷார்ட் கார்னர், அப்புறம் ஸ்டிக்ஸ், அப்புறம் ஸ்ட்ரைக்கிங் சர்க்கிள். இது எல்லாமே ஹாக்கியில் பயன்படுத்தக்கூடிய டேர்ம்ஸ் தான். இதில் ரொம்ப முக்கியமாக அந்த கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. புல் அப்படிங்கிறது, ஸ்கூப், அப்புறம் அண்டர் கட்டிங் அப்படிங்கிறது. அடுத்து ஒரு டைம் மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா. கேரி, சென்டர் ஃபார்வேர்ட், கேரிட், ட்ரிபிள், அப்புறம் பெனால்ட்டி கார்னர், ஷார்ட் கார்னர், ஸ்டிக், ஸ்ட்ரைக்கிங் சர்க்கிள், அண்டர் கட்டிங். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ஃப் சம்மந்தப்பட்ட முக்கியமான கோப்பைகளையும் முக்கியமான டேர்ம்ஸையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா. ரொம்ப முக்கியம். கோல்ஃபை பொறுத்த வரைக்கும் புட்டி, பார் 4, லிங்க்ஸ், ஹேண்டிகேப், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். நன்றி.